இப்போ நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொழும்பில் இருக்கிற அம்மா வந்து அந்த முரட்டு வேண்ட இடத்துல இருந்து அடிச்சிருக்கிற எங்களுக்கு பொருட்கள் கேட்டிருந்தவ. இப்போ வாங்கினாங்க அந்த அம்மாங்க என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம். அரிசி மாவு வந்து 5 கிலோ கேட்டிருந்தவ, கறித்தூள் வந்து 3 கிலோ, உளுத்தம்மா வந்து 1 கிலோ. இவ்வளோ வந்து அந்த அம்மா கேட்டிருந்தவ. என்னென்னு சொன்னால் எடுத்து பார்த்துட்டு எங்கள்கிட்ட தொடர்ந்து எடுக்க போகிறாவாம். அதனால் முதல்ல உலகம் எடுக்கிறதே பெரிய இது. சில பேர் சாப்பிட்டு பார்க்குறோன்னா 1 கிலோ தான் எடுக்கிறவையால். ஓகே, உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ வந்து நாங்கள் இந்த பெட்டிக்கில் இப்போ அடுக்கி போட்டு கொண்டே இந்த கொழும்புக்கு போகிறதுக்கு எங்கே போட போகிறோம்? பஸ்ஸில். சரி, அங்கே வெள்ளவத்தைக்கு போகுது. வாங்க இப்போ நாங்கள் இதை அடுக்கி கொள்வோம். இப்போ வந்து இன்றைக்கு நைட் பஸ்ஸுக்கு நாங்கள் இதை கொடுத்து விட போகிறோம். ஓகே, நாங்கள் இதை வந்து பெட்டி அடிச்செல்லாம் பேக்கிங் போட்டாச்சு. பாருங்கோ, பேக்கிங் என்ன பெட்டியெல்லாம் அடிச்சிட்டோம். இதை கொண்டு இப்போ நாங்கள் பஸ்ஸில் கொடுக்க போகணும். நைட் பஸ்ஸுக்கு கொடுத்தா தான் காலையில் 9:30 எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோமா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் பாரம்பரிய பால் புட்டு தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டு கொள்ளுங்க. உடம்பு வந்து நல்ல பலமாக வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு புட்டு உங்களுக்கு அமையும். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாகவும் கூட. இனிப்பை கூடி நீங்கள் குறைச்சி போடலாம், கூட்டி போடலாம், பனங்குட்டானில் போட்டு பால் புட்டு செய்யலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரிக்கு எப்படி இந்த பால் புட்டை செய்து சாப்பிடலாமோ அதை மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம். சில பேர் பால் புட்டுக்குள்ளே வந்து பயரை கொஞ்சம் அவிச்சு அந்த பாலுக்குள்ளே போட்டு கிண்டியும் செய்கிறவியால் நான் வந்து எதுவுமே போடாமல் உளுத்தம்மாவும் அரிசி மாவும் ப்ரௌன் சீனியையும் வச்சு உங்களுக்கு இன்றைக்கு பால் புட்டு செய்து காட்ட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் தெரியாதவர்களும் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அந்த பாரம்பரிய பால் புட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் பால் புட்டுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிவப்பு வறுத்த அரிசி மாவு வந்து இந்த கப்பால் 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அதோட உளுத்தம்மா வந்து நல்லா தீட்டி பிடிச்சி வறுத்து நல்லபடியாக மிக்சியில் போட்டு அடித்து இந்த கப்பால் அதுவும் 3/4 கப் தான் வச்சுருக்கிறேன். சரிக்கு சரியா. அதோட சீனி வந்து நான் எடுத்துருக்கிறேன், ப்ரௌன் சீனி தான் எடுத்துருக்கிறேன். அது வந்து இந்த கப்பால் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பெனங்கட்டி கூடி போட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளை சீனியோ என்னென்றாலும் உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். நினைச்ச உடனே இதை செய்து கொள்ளலாம். மற்றது பால் வந்து முதல் பால் கப்பிப்பால் எல்லாமா சேர்த்து அரைவாசி தேங்காயை விட ஒரு சொட்டு கூட எடுத்து நான் வடிவாக புளிஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதனால் மற்றது வந்து உப்பு எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு இந்த மாவுக்கு சேர்க்கிறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் முதலில் வந்து இந்த மாவை நாங்கள் வடிவாக புட்டு மாதிரி கிண்டி எடுப்போம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நாங்கள் இந்த எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை போட்டுக்கொள்ளுவோம். அதோட உளுத்தம்மா. இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் உப்பு கொஞ்சம் அளவாக போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த உப்பை நல்ல வடிவாக இந்த மாவோட கலந்து விடுவோம். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் நல்லா கொதி சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நாங்கள் அளவளவாக நீங்கள் புட்டுக்கு எப்படி கிண்டி எடுக்கிறீங்களோ அப்படி கிண்டி எடுங்கோ. நான் வந்து சுடு தண்ணி விடுறேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலை வந்து கொதிக்க பண்ணி போட்டு அந்த பாலிலையும் கிண்டி எடுக்கலாம். என்னென்னு சொன்னால் எல்லாமே பாலாக போயிடும். அந்த பால்லையே முழுக்க இதாக போயிடும். சில பேருக்கு அது உடம்புல சில பாலுகள் அதுகள் ஒத்துக்கொள்ளாததால் நான் வந்து
சுடுதண்ணியில் தான் குழைக்கிறான். பழைய காலத்துலேயும் இந்த சுடுதண்ணி விட்டு தான் இந்த முதல் புட்டை குழைச்சி எடுக்கிறவையால், பிறகு தான் பாலில் வந்து இந்த புட்டை வந்து அப்படியே கிண்டி எடுக்கிறவையால். அதே மாதிரியே நான் செய்து கொள்கிறேன். இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு புட்டு குழைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே. அதே மாதிரி சில பேர் கோதுமை மாதுகள் போடுவினா, இதுக்கு வந்து கோதுமை மா போடக்கூடாது. இது வந்து உண்மையில் அந்த உடம்பை வந்து என்னென்னு சொல்கிறது, நல்ல பலப்படுத்துறது அப்படியான சாப்பாடு தான். இதுகளுக்குலாம் நாங்கள் கோதுமை மாவும் போடக்கூடாது. நீங்கள் புட்டு எப்படி குழைக்கிறீங்களோ அந்த மாதிரிக்கு குழைச்சி போட்டு அப்படியே கொத்தி எடுங்கோ. பாருங்க, இந்த மாதிரிக்கு கிண்டி எடுத்துகிட்டு நாங்கள் இனிமேல் இதை ஒருக்கா வடிவாக பிணைஞ்சு எடுப்போம். ஆக பிணையிறேன்னு உங்களுக்கு விளாங்கும். இப்படி ஒருக்கா இந்த மாவெல்லாம் சேர்கிற மாதிரிக்கு இப்படி ஒருக்கா பிணைஞ்சிட்டு ஒருக்கா கொத்தி எடுக்க வேணும். கையே வைக்கலாமே இருக்குது அந்தளவுக்கு கொதி சுடு தண்ணி விட்டபடியாக சரியாக கையெல்லாம் அள்ளுது. இந்த என்ன செய்கிறது, குழைச்சி ஆக வேணும். அதனால் இல்லைன்னா நீங்கள் ஆற விட்டுட்டும் நீங்கள் கையை வச்சு பிணைஞ்செடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன்னு பாருங்கோ. ஆக தண்ணியை விட்டிங்கன்னு சொன்னால் பேருந்து பேணிச்சுட்டாலும் கொத்தி எடுக்கலாது. இந்த மாதிரி குழைச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு தட்டுப்பட்டியில் இந்த மாவை கொட்டி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் மாவை இனிமேல் வந்து கொத்தி கொள்ள வேணும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியும் வச்சுட்டேன் புட்டு பானையில் வந்து, அதுவும் ஒரு பக்கம் கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதை கொத்துவோம். நல்ல பதமாக நாங்கள் இந்த மாவை கொத்தி எடுக்க வேணும். புட்டாண்டால் யாழ்ப்பாணம் தான். அதான் யாழ்ப்பாணத்துக்கு புட்டுக்கு ஒரு பாட்டு படித்து விட்டாங்க, புட்டை வைக்க தெரிஞ்ச புட்டை இருந்தா சொல்லுங்க. அது வந்து வளமையான புட்டு. இது வந்து பால் புட்டு. புட்டுல பால் புட்டு, குரக்கன் புட்டு, கீரை புட்டு, ஒடியல் புட்டு, அப்படி புட்டுல எத்தனை வகைகள் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக சின்ன இந்த மாதிரி கொத்தி விடுங்க. இந்த அப்போ தான் எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நாங்கள் ஆக கட்டியாக இருந்தால் இப்போ இந்த பால் புட்டுக்குள்ளே வந்து கட்டியாக இருக்கும் ஏன்னா, அதனால் இப்படி கொத்தி எடுங்கோ. இனிமேல் வந்து இதை நாங்கள் நீத்துப்பட்டியில் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு நீத்துப்பட்டி அளவில் புட்டு மா வந்திருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு பாருங்க தண்ணியும் நல்லா பொழுண்டு கொதிச்சுட்டுது. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து அவிய வைப்போம். அவிய வச்சுட்டு இதை மூடி விட்டோம்னு சொன்னால் தண்டை வாடில் அவிஞ்சிடும். அவிஞ்ச அப்புறம் நாங்கள் இனிமேல் பால் புட்டை கிண்டி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் புட்டு வந்து அவிஞ்சிட்டு பார்ப்போம். வாங்கோ பார்ப்போம். ஓகே, நல்லா அவிஞ்சதுங்களுக்கு இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த புட்டுக்குண்டின பேசிலில் வந்து கொட்டி கொள்ளுவோம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு புட்டு. இப்போ வந்து நாங்கள் இந்த புட்டை வந்து நாங்கள் கிண்டி கொள்ளுவோம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கேன்னு பார்த்தீங்களோ. உங்களுக்கு எப்படி இருக்குது புட்டு? நல்ல இப்படி தான் வரணும். பால் புட்டாண்டா அப்படி தூள் தூளாக வரணும், கட்டி இல்லாமல் வரணும் புட்டு. ஆக தூளாகவும் இருக்கக்கூடாது. இது நல்ல பதம் இல்லை. இந்த பதத்தை பேருங்க விளாங்க. நல்ல சொப்டாக வந்திருக்குது. நல்ல வாசத்தை பார்த்தீங்களோ, மனத்தை எங்களுக்கு இப்போ வந்து புட்டு வந்து ரெடி ஆகிடுது. இனிமேல் வந்து நாங்கள் பாலை வந்து புட்டுக்கு தேவையான பாலை வந்து கொதிக்க பண்ணுவோம் என்ன. ஓகே, இது அப்போ இப்படியே கிடந்து ஆறட்டுக்கு. இப்போ வந்து நாங்கள் பால் புட்டுக்குன்றதுக்கு ஒரு சட்டி வச்சு கொள்ளுவோம். அதில் வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த பால் இருக்குது தானே, இந்த பாலை விட்டு கொள்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல தடிப்பு பாலாக விடுறேன். ஆனால் ஆக தடிப்பாக இருக்கக்கூடாது. கப்பி பால் முதல் பால் சேர்த்து விட்டுட்டா சரி. இப்போ வந்து இந்த பாலுக்குள்ளையும் வந்து நாங்கள் கொஞ்சமாக உப்பு போடணும். நாங்கள் எதை செய்ய வலிக்கிட்டாலும், எந்த சாப்பாடை செய்ய வலிக்கிட்டாலும் உப்பு தான் எங்களுக்கு சாப்பாடை டேஸ்ட் பண்ணி தரது. அதனால் ஒரு அளவான உப்பு எங்களுக்கு காணும். ஏன்னா புட்டுக்குள்ளேயும் போட்டோம் நாங்கள், புட்டு மாவுக்குள்ளேயும். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் சீனியை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இதை நல்லா வடிவாக நாங்கள் இந்த சீனி எல்லாம் சேர்ந்து கரையிற மாதிரிக்கு வடிவாக இப்படியே கலந்து கொண்டிருக்கணும். கிழக்கேக்கில் ஒரு 3 கொதி வரணும், 3 பொங்கல் வர வேணும். 3 பொங்கி நிற்க நாங்கள் இந்த புட்டை போட்டு கிண்டிட்டு அப்படியே கொதிக்க விட்டு ரக்க வேண்டியதுதான். இப்போ வந்து பாருங்கோ, இந்த ஒருக்கா பொங்கி கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2ஆம் தடவும் பொங்கிட்டுது. என்னென்னு சொன்னால்
பொங்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த நல்ல ஒரு எண்ணெய் பேர்ந்த மாதிரிக்கு நல்லா இருக்கும் புட்டு. அதனால தான் இப்படி 2-3 தரம் காய்ச்சிடுறது. களி கண்டாலும் அந்த மாதிரிக்கு தான் 3-4 தரம் பொங்கத்தான் நாங்கள் மாவை போட்டு கிண்டுற மாதிரிக்கு தான் இதுவும். இப்போ வந்து எங்களுக்கு 3ஆம் தரமும் எங்களுக்கு பால் பொங்கிட்டு நம்ம வந்து நாங்கள் அடுப்பை குறைச்சி கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் பால் நல்லா கொதிச்சுட்டு இந்த அவங்களுக்கு பார்த்தா அவ்வளோங்க. இப்போ வந்து நாங்கள் புட்டு மாவை அள்ளி இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் இந்த பாலுக்குள்ளே. எல்லா மாவுமே இதுக்குள்ளே போட்டுட்டேன்னு பாருங்க. இப்போ இனிமேல் வந்து நாங்கள் இதை நல்லா வடிவா இப்படியே கலந்துட்டு இப்படியே கிண்ட வேண்டியதான். பாருங்க இந்த மாதிரிக்கு நல்லா ஒருக்கா கொதிக்க விடுங்கோ. அப்போ தான் எங்களுக்கு அந்த போட்ட பால் எல்லாம் சேரும், சீனி எல்லாம் சேர்ந்து இந்த புட்டோட நல்ல வடிவாக சேரும். இன்னும் அடுப்பை வந்து குறைச்சி கொள்ளலாம். இந்த எடுத்த பால் எல்லாம் எனக்கு சரியான அளவாக வந்துச்சுது. இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுவோம். ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இந்த பதமாக இருந்தால் தான் எங்களுக்கு இனிமேல் இறுகி வரும். இந்த பால் புட்டு வந்து இறுகி வரும். இறுகி வர எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை தரும். இப்போ வந்து பாருங்கோ அந்த மாதிரி வந்திருக்கு எங்களுக்கு பால் புட்டு. சூப்பராக வந்திருக்கு. இனிமேல் வந்து நான் இதை அடுப்பால் ரக்க போகிறேன். நான் அடுப்பை வந்து நிப்பாட்டினபடியாக அது அப்படியே இருக்கட்டுக்கும். இனிமேல் வந்து இதை நான் மூடி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வாங்க நாங்கள் பால் புட்டு ஆறிட்டு நாங்கள் டிஷ்ஷுகளில் விட்டு கொள்ளுவோம். இந்தா அந்த மாதிரிக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? டக்குன்னு அந்த எப்படி காட்டினாங்க பதமா இந்தா இப்படி வந்துடுது பார்த்தீங்களோ. இனிமேல் இப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்போ நாங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷுக்குள்ளே விட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து பாருங்க ஒரு டிஷ்ஷில் போட்டுட்டேன். அதுக்கு கரண்டியை குத்திக்கொள்வோம். இனிமேல் மெட்ட டிஷ்ஷில் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் டிஷ்ஷில் எல்லாம் வடிவாக போட்டுவிட்டோம். இங்கே சாப்பிட்றவங்க ஒரு ஆள் வந்துட்டேன் பாருங்கோ, வடிவாக வந்துட்டார். இப்போ வாங்க இந்தாங்க உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன் சேவ் பண்ணுறதா சேவ் பண்ணுவோம். இதில் எதை எடுப்போம்ட்டு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரே அளவெல்லாம் கிடக்குது. இதான் எங்களுக்கு மத்தியான சாப்பாடா இன்றைக்கி கூடவா கிடக்கு எடுப்போம். ஓகே பார்த்தீங்களா? இப்போ வந்து நானும் சாப்பிட போகிறேன். வேறுங்கோ இந்தா இப்படி இருக்கணும் பால் புட்டுண்டா. இந்தா பார்த்தீங்களா இப்படி இருக்கணும். சாப்பிடு பாப்போம். ஆமாம் சூப்பர். வேறு லெவலா. நாங்கள் வீட்டை கிண்டுனாங்கள் என்னையும் உளுத்தம்மாவும் சில நேரத்தில் போடாமலும் கிண்டுனாங்கள். உளுத்தம்மா எல்லாம் போட்டுக்கிட்டால் தான் அதில் ஒரு புரிம்பான வாசமும் ருசியும். உளுத்தம்மா கண்டிப்பாக போட வேணும். நீங்கள் வீட்டில் நோமலாக அவிக்கிற புட்டிலேயே பாலை விட்டுக்கிட்டுனா பிள்ளைகளுக்கு கறி அண்டே கறி இல்லை அந்த பிரச்சனை யோசிக்க தடாக்கண்டு ஒரே வேலையாக முடிச்சு போடலாம். அள்ளுது ஒரு பக்கம் கை அள்ளுது. ஆனால் சூப்பர். இன்னில் எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், கை அள்ளுது. இதை தூக்கி இப்படி கீழே வைப்போம், இதை தூக்கி இப்படியே வைப்போம். அப்படின்னா கொஞ்சம் அல்லாமல் குடிச்சு கொள்ளலாம். இதில் என்னென்னு சொல்கிறேன்டே எனக்கு தெரியலை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் இனிப்பெல்லாம் கணக்காக இருக்குல்ல, கணக்கான இனிப்பு. இதுதான் எங்களுடைய மத்தியான சாப்பாடு. இந்த மத்தியான சாப்பாடு இதுதான். ஆனால் அவ்வளோ பலமான சாப்பாடு தான். நாங்கள் சிம்பிளாக செய்கிறோண்டா புட்டு மிஞ்சினா டக்கண்டு உளுத்தம்மா போடாட்டாலும் அந்த தண்ணி கிண்டுற தண்ணி இருக்குது தானே அந்த பால், அதுக்குள்ளேயே போய் அந்த கொஞ்சம் உளுத்தம்மா போட்டுவிட்டு அப்படியே கிண்டி விடலாம். உங்களுக்கு விரும்பி நான் புட்டு அவிச்சு போட்டேன். இப்போ இப்படி தான் உளுத்தம்மா போட்டெல்லாம் கிண்டோன்னு மட்டும் இல்லை, இருந்தாலும் இது பலம் கூட அப்படின்னு செய்து கொள்ளுங்க. மற்ற தேங்காய் பூ எல்லாம் போடக்கூடாது புட்டு மாவுக்குள்ளே, அதை சொல்ல மறந்துட்டேன் பிள்ளைண்ணா. சூப்பராக இருக்கும். என்ன சொல்லுங்க நிப்பாட்டும். என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாகவே இது வந்து அதான் திருப்பியும் சொல்கிறேன். இப்போ கறி வைக்கணும் அங்கே இங்கே யோசனையில் சாப்பிடக்கூடிய சின்ன பிள்ளையாக இருந்தால் அப்படி கிண்டி விட்டால் வேலை முடிஞ்சுடா கண்டுபிடிக்கலாம். பள்ளிக்காரர்கள்லாம் சிம்பிள் வேலை. சூப்பர். என்ன இது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சுடுவது எங்களுக்கு. இப்போ ஸ்கூல்களுக்கு கொடுத்து விட்றோன்னு சொன்னால் கொஞ்சம் மாறிடும். பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஓகே நல்லது தானே. ஓகே, ஏதாவது நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கொள்ளுங்க.
அது இப்போ நாங்கள் வந்து ஒரு சாப்பாடாக போடுறது இதுக்கு தான் உங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடணுன்றதுக்கா தெரியாத ஆக்கள் எல்லாம் எத்தனையோ உறவுகள் எல்லாம் அடிச்செடுத்து சொல்கிறீங்க உங்களால் தான் இன்றைக்கு நாங்கள் சாப்பாடுகள் எல்லாம் சில சாப்பாடெல்லாம் செய்து பழகிறோம்னு சொல்லி அவைகளுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.